போனாலும் சிரிக்காம போனாலும் ரசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ரெண்டு பேரும் என்ன பண்ணி நிக்கீங்க? நான் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறேன், அவன் முன்னாடி அடிக்கிறான். ஏன் உங்க ரெண்டு பேருக்கு படிக்கிற வேலை எழுதுற வேலை எதுவுமே கிடையாதா? அதெல்லாம் படிக்கும் போது படிப்போம். சும்மா ஆயா மாதிரி பேசாம போ போ வேலையை போய் பாரு. நம்ம கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துடக்கூடாது. இவ கண்ணு இருக்க நீ அடி சரி. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஏண்டி இது என்னடி பால் பொங்கின்னு இருக்கு அடுப்புல? பொங்குதா? பொங்கட்டும். பாலை பொங்க விட்டுட்டு டான்ஸ் ஆடின்னு இருக்காளம்மா. இங்க இவகிட்ட பாலை விட்டுட்டு அம்மா எங்க போனாங்க? இந்த அடுப்பை எப்படி ஸ்லோ பண்றதுன்னு கூட தெரியலையே. அதுக்குதான் யார் எந்த பொருள் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுறது. வாங்கின்னு போயிடுறாளுங்க, வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்னு எடுத்துட்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாளுங்க. நம்மளுக்கு ஒரு பொருள் தேவைப்படும் போது ஞாபகம் வருது அவங்க வாங்கி போயிருக்கிறாளுங்கன்னு. ஒரு இட்லி ஊற்றி வைக்கலான்னு பார்த்தா இட்லி கொண்டான காணும். இந்த மீனை வாங்கி போய் 2 நாள் வச்சுருக்கா. அவளுக்கு கொடுத்த பாவத்துக்கு அவள் வீட்டுக்கு போய் நம்ம போய் வாங்கி வர வேண்டியதாக இருக்குது. இருக்கிற வேலை வெட்டியில் விட்டுட்டு இட்லி கொண்டா வாங்க சொன்னால் போய் வாங்கி வர மாட்டேன், வேலை இருக்குன்னு சொல்லிட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு ஆட்டத்தை பற்றி ரெண்டுத்துக்கான். ஐயோ இந்த அடுப்பு நிற்க மாட்டேங்குது. இவன் என்ன பண்ணுறா? கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு. அடுப்புல பாலை வச்சுட்டு போறேன் பார்த்துக்கோன்னு சொன்னா ஆட்டம் ஆடி இருக்காளா? பொங்கி மொத்த பால் கீழே ஊத்திச்சு போல இருக்கு. தள்ளிட்டு இப்படி கொஞ்சம் தாம்மா ஊற்றிருக்க. நீ தள்ளி இப்படி நான் பாத்துக்கிறேன். எவ்வளோ பால் கீழே போயிருக்குது. எரும மாடே, இன்னைக்கு ஒருத்தைக்கு சம்மட்டி விழ போகுது. கூப்பிட்றத கூட காது கேட்காம ஆடினுக்கா. நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு பாலை பார்த்துக்க துப்பு கிடையாது. என்னத்த பார்த்துக்க போறா தெரியல. ஏடே இப்படி கொஞ்சம் தர தந்து பாரு. சதீஷ் நிப்பாட்டு முன்னாடிக்கிறத இது நடி இது கையில. மா இன்னைக்கு ஹோலி பண்ணிக்கல, அதான் கலர் சாதனம் இது அடிச்சுருக்கான் கலர் தண்ணி. ஐயோ பால் மேல கீழ் மேல பட்டு கெட்டு போய் போகுது. தூரமா போட அப்படிக்கா ஏண்டி ஆனது போத நிறுத்து. நீ வேற சும்மாடா. ஏண்டி பால் போட்டிருக்க அடுப்புல பொங்காம பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தானே போனேன். நான் பாத்துல வரைக்கும் அது பொங்கவே இல்லம்மா. பால் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பொங்கும். அதுக்குள்ள பாட்டு பாடி ஆட்டம் போட்டுங்கன்னு பாலை அப்படியே மொத்தத்தையே கீழே ஊற்றி வச்சிருக்கிறேன். மொத்தமா கீழே ஊத்தல, கொஞ்சம் தான் போயிருக்கு. ஆமா கொஞ்சம் தான் போயிருக்குது. கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு தான் அருமை தெரியும். உங்களுக்கு எங்க அருமை தெரியும்? ஏண்டியா நீ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா சீக்கிரம் வர மாட்டியா? நான் போயிட்டு 5 நிமிஷத்துல திரும்பி வந்துட்டேம்மா. நான் வரத்துக்குள்ள பார்த்தா பால் பொங்கி இருக்குது. உன்னை ஃப்ரெண்டு வீட்டுக்குலாம் போத்தவல, எங்க போத்தவல, எது வந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ அப்படி தானே சொல்லியிருக்கேன். வீட்டில் இருக்க வேண்டியதானே. இனிமே எங்கன்னா போய் பாரு. நான் போயிட்டு உடனே வந்துட்டேம்மா. ஒரு நோட்ஸ் வாங்கணும், வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் பாலை வந்து அவ்வளோதான் பார்த்துக்க சொன்னீங்க. அவள் தான் பொங்க விட்ருக்கா. என்ன வந்து திட்டுறீங்க? நீ ஒழுங்கா வீட்டில் இருக்க வேண்டியது தானே. இன்னும் யார் போக சொன்னது? நல்ல வேலை அம்மா அந்த பக்கம் திரும்பிட்டாங்க. சதீஷ் வா நம்ம ஓடிடலாம். அவன் நைஸா ஓடி போயிட்டாமா. எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள தானே வரணும். அப்போ ரோட்ல எவ்வளோ சுற்றுறேன் நான் பார்க்குறேன். நீ என்ன பார்த்துனக்கா? உள்ள போய் மாவு எத்தனை இட்லி ஊற்றி வச்சுட்டு காப்பி குடிக்கணும். தலையா வலிக்குது. இதை போகிறம்மா. இவளுங்கிட்ட ஒரு வேலை வைக்கிறதுக்குள்ள 2 வேலையை ஆக்கி விட்டுறாளுங்க. அவள் ஜாலியாக ஓடி போயிட்டாமா. நம்ம தான் மாட்டிக்கணும் அம்மா கிட்ட. ஒரு இட்லி ஊற்றி வச்சாச்சு, வேகட்டும். இன்னொரு நாளைக்கு அவன் பேச்சுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் இருக்குது. எங்கடி போயிட்டு வரீங்க அம்மா பொண்ணா? நாங்கள் எங்கே போயிட்டு வரோம்? டெய்லர் கடைக்கு போயிட்டு வரோம். அதுக்கு ஏன் ஈரோடு ஃபுல்லாக கத்தின்னு வரேன். நம்ம தூண்டு குழந்தைக்கு யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு 500 ரூபாய்க்கா. ஆமாடி எல்லாமே விலை ஏறிச்சு. அதனால துணி தைக்கிறது கூலியும் அதிகமாகி போச்சு. இருந்தாலும் 500 ரூபாய் அதிகமாக தான் இருக்குது. எந்த கடைக்கு போனேன்? அந்த பஸ் ஸ்டாண்ட் கடையில் ஒருத்தன் புதுசாக கடை தந்துருக்கானேக்கா, அங்கே தான் போனேன். அவன் நல்ல பையன் தாண்டி, நல்லா தான் தச்சு தருவான். ஏன் 500 ரூபாய் கேட்டான்? ஒரு செட்டுக்கு 500 ரூபாய் கேட்டான். ஒரு பாவாடை சட்டைக்கா? இல்லைக்கா 2 செட்டு, 2 பாவாடை 2 சட்டைக்கு தான். ஏண்டி 2 ட்ரெஸ் கொடுத்துட்டு வரேன்னா ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 250 ரூபான்னு 2 ட்ரெஸ்ஸுக்கு 500 ரூபாய் கேட்டிருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? எதுக்கு கத்தின்னு வர? நம்ம தூண்டு குழந்தைக்கு போயிட்டு ஒரு செட்டுக்கு 250 ரூபாவா? ஏன் 100 ரூபாய் வாங்கினா போதாதாம்மா? இப்போ தானே கடை தந்திருக்கான். இப்போயே கடை திறந்து தச்சு இப்போயே கொடி சொன்னான்னு ஆசைப்பட்றான். அதனால தான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் வந்து நானே டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு கற்றுக்க போகிறேன். டெய்லரிங் கிளாஸ் போறியா? நம்ம வந்து கேட்டரிங் ஓப்பன் பண்ண போகிறோம். ஏதோ சொல்லி இருந்தால் சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்குது. இப்போ டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு அந்த வேலை யாரி பார்க்கறது? அது ஒரு பக்கம் நடக்கிறது நல்லது தான் இருக்கும். டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு துணி தைக்க கற்றுக்க போகிறேன். நம்ம வீட்டில் எத்தனை பொம்பளை பசங்க இருக்காங்க. நமக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கினா கூட 150 ரூபா 200 ரூபாய் வாங்குறாங்க. நம்ம டெய்லரிங் கற்றுக்கணும் வச்சுக்க, அதெல்லாம் நானே தச்சு கொடுத்துருவேன். எனக்கு காசு கொடுத்துங்க. பார்க்கலாம். முதல்ல நீ கற்றுக்கோ, அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு கொடுக்குறோம். ஆமாம், ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு எதனா உனக்கு கற்றுக்க போகிறேன், எதனா செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கவங்க முதல் மட்டும் தட்டிடுங்க. அதுக்கப்புறம் எங்கே அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு உத்தேகம் கிடைக்கும். சொல்லு. சரிம்மா நீ டெய்லரிங் கிளாஸ்க்கு போ. உடனே கற்றுக்கோ, நல்லா தை. போதுமா? போதும். என்ன இட்லி ஊற்றி வச்சிருக்கேன்? அம்மாண்டி இட்லி தானே ஊற்றி வச்சிருக்கேன். குழம்பு கிழம்பு எதனா இருக்குதா இல்லையா? சட்னி அரைக்கணுமா? சட்னி தானே அரைக்கலான்னு இருக்கேன். சரி மழை அரைச்சி எடுப்ப கை கல்ல கழுன்னு வரேன். ஏன்னா இது நைட்டுக்கு செய்கிறேன். இப்போதைக்கு செய்யறே, சாயங்காலத்துக்கு இல்லை, நைட்டுக்கு தான் செஞ்சு வைக்க போகிறேன். ஹாட் பாக்ஸில் போட்டு வைக்க போகிறேன். சரி ஒரு 4 இட்லி மட்டும் வச்சு கூட. நைட்டுக்கு இட்லி இல்லையா, மாவு இல்லையா? சுட்டுக்கோ. மதியம் சாப்பிட்டது அவன்கிட்ட கத்தியே ஜீரணமாகி போச்சு. இந்த மாதிரி சாப்பிட்டு தான் நல்லா குண்டா இருக்கிறேன். கேட்டால் மட்டும் டயட்டில் இருக்கேன்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி சாப்பிட்றேன்? இக்கா மொத்தமாக தான் சாப்பிடக்கூடாது, நிறைய போட்டு, புரியுதா? கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ சாப்பிட்றலாம் உடம்புலாம் ஏறாது. எந்தனா ஒன்று சொல்லு. போ கை கால் மூஞ்சி கழுவின்னு வா. சட்னி அரைச்சி வைக்கிறேன். வாடி கையில் கழுவலாம். கிட்டிலாம் வேணாம்மா, நான் விளையாடுறதுக்கு போகிறேன். என்ன விடுங்க. எப்படி ஓடுது பேர். ஏக்கா என் மாமி என்ன பண்ணுற? அங்கே உள்ள உட்காந்து பூண்டு உடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சரி அந்த சொல்லிட்டு போனேன். காலையில் குழம்பு வைக்கிறதுக்கு பூண்டு வேணா உரிச்சு வைங்கினேன்.
பரவாயில்ல உச்சி வைக்குதா மூஞ்ச சிரிச்ச மாதிரி வைடி ஏடி கோவமாவே இருக்குது பயமா இருக்குது பார்க்கறதுக்கு என் மூஞ்சி அப்படிதான்க்கா சரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் எங்க நாத்தனாரோட மாமியார் இருக்காங்களா அவங்க ஃபோன் பண்ணாங்க ஆமா எங்க நாத்தனாருக்கு வந்து என்ன பார்க்கணும்னு ஆசையா இருக்குதா அதனால வர சொல்லிருக்காங்க ஒரு நாள் போய் அங்கே போய் தங்கிட்டு வரலான்னு இருக்கேன் சனி நான் லீவு தானே பசங்களுக்கு உன் நாத்தனாருக்கு இப்படி ஒரு ஆசையா எதுக்கு இந்த தேவையில்லாத ஆசைலாம் என்னன்னு தெரியல அவங்க மாமியார் தான் பேசினாங்க சரி எங்க நாத்தனார் கிட்ட கேட்கலான்னு பார்த்தா என்ன விஷயம் என்ன ஏதுன்னு டக்குன்னு ஆனி ஞாபகம் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஃபோன் போட்டா நீங்கள் அழைத்த வாடிக்கையாளர் பிஸியாக உள்ளார்னு சொல்லுது அப்படி சொல்லிச்சு நான் நம்ம பிளாக் லிஸ்ட்ல போட்டிருக்காங்கன்னு அர்த்தம் எனக்கு தெரியலடி பசங்க கிட்ட கேள்வி அதுங்களுக்கு தான் கரெக்டாக தெரியும் பிஸியாக உள்ளார்னா அவங்க வேற யார்ட்ட பேசி நிற்காங்கன்னு நினைக்கிறேன்டி இல்லக்கா ஒரு ரிங்கு மட்டும் போச்சு அதுக்கப்புறமா தான் பிஸியாக இருக்காங்க அப்படி சொல்லிச்சு எனக்கு அம்மா என்ன பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்காங்களோ நம்ம டவுட்டாக இருக்குது நான் இதுக்கு முன்னாடி 2 கூட பண்ணிட்டு இருக்கிறேன் எங்கன்னா மாமியார் பண்ண சொல்லும் பேசணும் சொல்லிட்டு அப்போ கூட அப்படிதான் சொல்லும் அப்போ தான் நினைக்கிறேன் பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்குன்னு எனக்கு தெரியலடி பசங்க கிட்ட கேள்வி சரி அதெல்லாம் நான் நேரில் போய் பார்த்துக்கலாம் அவங்க மாமியார் தான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்களே நான் பார்க்கணும் சொல்லுதுன்னு போயிட்டு 2 நாள் இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம்லாம் வந்துடுவேன் சரி இவங்க போயிட்டு சண்டை போடாது இவங்க நாத்தனார்கிட்ட பாவண்டியாவில் ஆமா எனக்கு இதே தான் வேலை பாரு வீட்டு விட போய் சண்டை போடுறது எனக்கு வேற வேலை வெட்டி எதுனா இருக்குதுன்னா சரி கத்தாத அமைதியா இரு எல்லாருக்கும் என்ன பார்த்தா சண்டைக்காரி மாதிரி தான் தெரியுது நான் ஒரு நல்லது கேட்டது கேட்டா அவ சண்டைக்காரி எதுவுமே கேட்காம வாய முடியும் கம்முன்னு இருந்தா அவ நல்லவ உன்ன மாதிரி இல்ல உன்னை நான் எதுவுமே சொல்லல போகும்போதே எதனா பழம் பூவு ஸ்வீட்டு மிச்சர் எதனா வாங்கி போ வெறியும் கை வீசின்னு போவாத குழந்தைங்க இருக்கு வீட்டுல எதனா வாங்கி போய் கொடுத்தா தான் சாப்பிடுங்க எங்க நாட்டுல இருக்கு இனிமே தான் குழந்தை பிறக்கும் இப்போ கல்யாணம் கொடுத்துருக்கோம் அது குழந்தை இருக்குதா சரி உன் நாத்தனார் தான் நீ எதனா வாங்கி வருவேன் ஆசைப்பட மாட்டால வாங்கி போய் கொடு உன் நாத்தனாருக்கு மாமியார் இருக்கு அவங்க மாமியாருக்கு வீட்டுக்கு இருக்கலாம் எதுக்கோ காசெல்லாம் வேஸ்ட் பண்ண சொல்றேன்னு தெரியல ஏனே நம்ம வீட்டுக்கு என்ன வந்தாங்கன்னா எதனா வாங்கி தரணும் நம்ம எதிர்பார்க்கறோம் அது மாதிரி நீ ஒரு வீட்டுக்கு போட எதனா ஒன்று வாங்கி போய் சாப்பிட்டு வாங்கி போய் கொடுக்கணும் புரியுதா அதான் நம்ம பண்பாடு நம்ம பழக்க வழக்கம் என்ன பண்பாடோ என்ன பழக்க வழக்கமோ உங்க மாமி என்ன கூட்டிட்டு போறியாடி அது வர தான் நமக்குள்ள மணி இருக்குது மாடு யார் பாத்துக்குது நீ பாத்துக்கிறியா நீ பாத்துக்கிறேன்னா சொல்லி நான் போறேன் நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன் பாத்துக்கிறேன் நீ இட்டுன்னு போ அவங்களுக்கு அவங்க பொண்ணை பார்க்கணும் பேசணும்னு இருக்காதா நீ மட்டும் போறேன்ற நீ சொல்றது சரிதான் சரி இட்டுன்னு போற மாடை பாத்துக்கணும் அது வரை எப்போ கண்ணு போட போகுதுன்னு தெரியல வயிறு வேற பெருசாயினே வந்ததுக்கு இன்னும் 1 மாசத்துல போட்டுடுண்டியா சரி திடீர்னு போட்டுற போகுது ராத்திரி பார்க்கலாம் பாத்திரம் என்ன கத்திச்சுன்னா வெட்டி பாரு இதா அப்படியே தூங்கி கிடக்காத கொட்டை விட்டு சரி மேடம் நான் பாத்துக்கிறேன் கை கல்ல கழுவின்னு வரேன் நல்லா காரமா சட்னி அரைச்சி வை சொல்ல 4 இட்லி சாப்பிட்டா தெம்பு வரும் இவன் எதுக்கு அவங்க நாத்தனார் வீட்டுக்கு போறான்னு தெரியலையே ஏன் அவன் நல்லபடியா குடும்பம் நடத்தது பிடிக்கலையா முதல்ல எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு இவன் நாத்தனார் முதல்ல இவ்வளவு பார்க்கணும்னு ஆசைப்பட்டே இருக்க மாட்டான் அவங்க மாமியார் அவளை ஏதாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு வர சொல்லியிருக்கோ இவ போனாலும் அங்க சண்டை போடுவாள் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டாளே என்ன நடக்க போதோ தெரியல இவ வேற உடனே கிளம்புறன்னு வேற சொல்றா நாளைக்கு காலையில கிளம்பிடுவா போல இருக்கு அங்க என்னதான் நடக்க போதோ தெரியலையே சரி என்ன நடக்குதோ கடவுள் பார்த்துப்பாரு அவன் சட்னி அரைக்கலாம் பசங்களா இங்க வாங்க ஆனது போதும் உள்ள வாங்க கை கல்ல கழுவிடுவாங்க காஃபி குடிங்க வரமா வயசு பசங்களாம் 6 மணி ஆச்சுன்னா வீட்டுக்குள்ள வந்து உட்காரணும் அதெல்லாம் கிடையாது ஆடி இருக்குதுங்க பண்ண ரோட்ல வாங்க புக் எடுத்து படிங்க வாங்க இப்பதான் சின்ன குழந்தைங்க மாதிரி கலர் சாய பூசி நாடி கலங்க பாரு வந்தீங்களா இல்ல நான் வருவாங்க இது வர கும்ப எடுத்துன்னு வரையிரு வந்துட்டோம் சதீஷ் வர பெரியமா கூப்பிடுறாங்க பொழுது போச்சு இதுக்கு மேல விளையாடக்கூடாது ஒழுங்கா வாங்க வீட்டுக்குள்ள பாவம் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே இன்னைக்கு பொழுது ஓடிடுவீங்க பழகுது புக் எடுத்து மாதிரி படிங்க வாங்க கை கல்ல கழுவி வாங்க கொஞ்சம் விட்டா இதை சொல்றது திரும்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க போலாம்